வணக்கம். 210 201 to 209 சில கேள்விகள் வந்தது. அதை நம்ம அலசி ஆராய்ச்சிடலாம். கணபதி நாகராஜா அப்படிங்கிறவர் தான் ஒரு டாக்டர் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, எங்கள் குரூப்பில் நாங்கள் இதை ஷேர் பண்ணுவோம், விவிட் டிஸ்கஷன்ஸ்லாம் வச்சுப்போம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப பெருமையாக இருந்தது இதை பற்றி கேட்கும்போது. My aim was to pick topics that will foster discussion. இது கேள்வி கூட கேட்க முடியாத அளவுக்கு இது உண்மை அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி பேசணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒவ்வொரு டாப்பிக்குமே பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். ஒவ்வொரு சமயம் அது கரெக்ட்னு தோணும், சில சமயம் அது ஒத்துக்க முடியாத மாதிரி இருக்கும். That is what I wanted to actually present and place in front of you. அது நடக்குதுன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். இஃப் யூ வாண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ் ஃப்ரம் மீ, யூடியூபே உங்களுக்கு அது மெசேஜ் அனுப்பும். பட் இஃப் யூ வாண்ட் இட் டெலிவர்ட் ஆன் யோர் வாட்ஸ்ஆப், என்னுடைய நம்பர் இங்கே இருக்குது. இது என் பையன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மணி அமுத்துங்க, நோட்டிஃபிகேஷன் மறந்துடாதீங்க அப்படின்லாம் சொல்லாத அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்கான். பட் when some people ask, I have to answer at least. So please go ahead and get on to my WhatsApp list and I will send you every day 7 a.m. இன்ட்ரோ மியூசிக் நல்லா இருந்தது அப்படின்னு பிரதீப் ரகுநாதன் சொல்லியிருந்தார். தேங்க்யூ. $20 கொடுத்து நான் எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ண மியூசிக் தான் அது. ஒரு இண்டியன் டச் இருக்கணும் அப்படின்னும் ஒரு அன்ஃபினிஷ்ட் கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கிற மாதிரி நான் ஆசைப்பட்டேன். I thought I got the right bit of music. 100 எபிசோட்ஸ் முடியும் போது அந்த கேரிகேச்சர் அப்படியே அசையாமல் இருந்ததுக்கு பதிலாக தம்ப்நெயில்ஸில் ஏதாவது மிஸ்சீஃப் பண்ணலாமா அப்படின்னு ஆரம்பித்தோம். 200 முடியும் போது ஏதாவது பண்ணும் அப்படின்னு என்னுடைய கலீக்ஸோடு நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு இன்ட்ரோ மியூசிக் போடலாம் அப்படின்னு வந்த ஐடியா தான் அது. கார்த்தி வித்யா அப்படிங்கிறவர் டீம் எவரெஸ்ட் அப்படின்னு ரொம்ப பாப்புலர் அண்ட் ரொம்ப சாட் ஆஃப்டர் ஒரு எஜுகேஷ்னல் நான் ப்ராஃபிட் ஒன்று நடத்திட்டுருக்கார். வேர் தே ஹெல்ப் யங் சில்ட்ரன் ஐடென்டிஃபை தேர் path to their career and also get strengthened in the fundamentals of their subjects. அண்ட் அதுலேருந்து அவர் எழுதினது எனக்கு கொஞ்சம் பயம் உண்டு பண்ணது. ஏன்னா ஸ்டார்ட் வித் வை என்னுடைய ஃபேவரட் மேனேஜ்மெண்ட் டூல் அதுன்னு சொன்னபோது, அடுத்ததில் நான் ஸ்டார்ட் வித் வை கொஞ்சம் தப்போ அப்படின்னு பேசுகிறதா இருந்தேன். கொஞ்சம் பயம் இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி அடுத்த வீடியோக்கும் அவர் பதில் போட்டு, இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ், ஐ எம் ஹாப்பி யூ ஷேர்ட் இட் அப்படின்னார். The idea was to convey that why is important, but not at every level in the organization. There are some levels where probably the how might be important. அதுதான் நான் கன்வே பண்ண ட்ரை பண்ணேன். முரளி மனோஜ் ஜோஷி ரொம்ப நாள் கழிச்சு he's commenting in my videos. He said, you talked about some wireframing tool and Comic Sans font and I tried to locate it. I wasn't able to find it. I found it for you. It was in Quotidian 146, Throwing Stones, Kal Eridal. அதில் இந்த Balsamic அப்படிங்கிற ஒரு குவிக் அண்ட் டர்ட்டி ப்ரோட்டோடைப்பிங் டூல் பற்றி பேசியிருப்போம். தேங்க்யூ. சுந்தரபாண்டியன் லேசின்னு நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அது இல்லைங்க, லேசி கிளவருங்கிறது தேவையில்லாத வேலையை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப யோசிப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். இவருக்கு ஆமாம்ப்பா அதுதான் நானும் சொல்ல வந்தேன் அப்படின்னு என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தபோது, ஒன் மோர் காமெண்டர் ஆன் யூடியூப் கேம் வித் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஹீ செட், மை டாட்டர் சேஸ் laziness means outside the box always. Brain is always working to find the path to work, something less effort, more energy conservation அப்படின்னு சொன்னார். எக்ஸாக்ட்லி அதை தான் நான் மீன் பண்ணேன். லேசியை டிராகேட்டரியாக நான் மீனே பண்ணல. சுமித்ராங்கிறவங்க கம்பெனிஸில் டீம் அப்ரைசல் இல்லைப்பா, டீம் அப்ரைசல் இல்லாமல் இண்டிவிஜுவல் அப்ரைசல் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி கோஆப்ரேஷன் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. That is the paradox.
take companies like Amazon, companies like Zappos, companies like Netflix. அவங்களுடைய internal hierarchical structure பாருங்க. We talked about it. Informed captain அப்படின்னு பேசணும். இந்த காம்படிஷன் அப்படின்னு பார்க்கறதுல தான் ப்ராப்ளமே. If you look at it as cooperation, if you look at it as coming together of varying strengths, of complementing strengths, I think we can do a much better job of appraisal. நல்லா இருந்தது வீடியோ. நீங்கள் இந்த ஏ குரூப் பீப்புள் பற்றி பேசுனீங்க. அதில் வந்து எல்லாம் நல்லா தான் இருக்கா. ஆனால் the A group starts to get into trouble when they start aiming for a next position. அந்த next positionக்கு மியூசிக்கல் சேர் மாதிரி 5 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு தான் அங்கே சீட் இருக்குங்கிற மாதிரி ஆயிடுது. And that is the curse அப்படின்னு சொன்னாங்க. Yes, that is a practical problem in all organizations. ஏன்னா hierarchical pyramidன்னு சொல்லியே வளர்ந்துட்டோம் நம்ம. It need not be a pyramid. அப்படின்னு some modern organizations are trying to redefine the way messages get passed on, the way decisions get taken. So probably what you're saying is right. It's time we stop looking at it as a pyramid and probably invert it, like Netflix did, into a tree, where the person in the bottom bears the brunt of the blame, while the others are allowed to experiment and branch out. Remember, we saw about it in an earlier quotidian. சாந்தி முருகேசன்கிறவங்க வந்து நீ ரொம்ப தூரம் யோசிக்கும் போது அதை பற்றி ரொம்ப அப்சஸ் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சு that can prove detrimental அப்படின்னு சொன்னாங்க. அந்த you start moving towards that direction, but paradoxically it sabotages. ரொம்ப வருத்தமாக இருந்தது. Because I hope you remember what happened to Simone Biles. Greatest of all time gymnast அப்படின்னு பேர் வாங்கி சிம்பிளி டூ குட் மூவ்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி, எந்த அளவுக்கு டூ குட்னா ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க ஸ்லோ மோஷனில், யூடியூப்பில் வீடியோ இருக்குது. 2 while going up and 3 twists while coming down ஒன்று பண்ணுறாங்க. இதை நீ பண்ணாதமா, இதை நீ பண்ணுறதை பார்த்து மற்ற குழந்தைகளும் ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி ப்ராப்ளம் வந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ பண்ணதுக்காக உனக்கு மார்க் குறைக்கிறேன்னு பண்ணுற அளவுக்கு the judges were intervening, it seems. It was too good to be believed, but it was also too dangerous for any normal human being to try. அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் வீராங்கனை. நேற்று டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லேருந்து ஐ எம் withdrawing from this team event. I am citing mental health and too much pressure as the reasons சொல்லிட்டு வெளில வந்திருக்காங்க. ஸோ சாந்தி சொன்ன மாதிரி, yes, when you start obsessing a little too much on the end goal, probably the pressure becomes unbearable. I agree. 24-25 ஜூலையில் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட் ஆனர். பெரிய பெரிய ஆளுங்களோட சேர்ந்து எனக்கும் ஒரு அரை மணி நேரம் ஸ்லாட் கொடுத்தாங்க. LMES, லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள் அப்படிங்கிற அந்த போர்ட்டல், பிக் மை கரியர் அப்படிங்கிற போர்ட்டலோடு சேர்ந்து ஒரு 24 hours ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மேரத்தன் கவுன்சலிங் அண்ட் மோட்டிவேஷ்னல் செஷன் மாதிரி ஒன்று பண்ணாங்க. நிறைய Q&A இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் இட். என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடந்ததுன்னா, என்னுடைய யூடியூப் சேனலை பற்றி இதை அந்த கன்வீன் பண்ணுறவர் இந்த இன்ட்ரோடக்ஷன் பேசும்போது ஓப்பன் பண்ணி விட்டார். அதனால் நிறைய எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் லாட் மோர் காமெண்ட்ஸ் ஹவ் ஸ்டார்டட் கம்மிங் இன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். I just wanted to thank LMES also for the opportunity to participate. இந்த எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஒரு எக்ஸ்பர்ட் இஸ் ரியலி அன் எக்ஸ்பர்ட் ஒன்லி வென் ஹீ மேக்ஸ் இட் சீம் எபிக் அண்ட் எஃபர்ட்லெஸ் அட் த சேம் டைம். நான் வேர்வையே சிந்தாமல், ரொம்ப எஃபர்ட்டே போடாமல், ரொம்ப கஷ்டமான விஷயத்தை பண்ணுற மாதிரி காட்டுறேன் பாருங்கள். ஜடேஜா கேட்ச் பிடிக்கிற மாதிரி அப்படிங்கிறார். எஸ்,
something about the elegance of a sports person particularly, who comes up with that beautiful poetic movement of the body that seems to make all the physical effort invisible. இதே மாதிரி மென்டல் எஃபர்ட்டுக்கும் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மெனக்கட்டுருப்போம். ஒரு மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு 3.9 சொல்லிட்டு போவார் பாருங்க, இதுதான் எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு அவர் கேட்டார். ஐ வுட் சே இது எக்ஸ்பர்ட்டுக்கு அடுத்த லெவல். அசாதாரண அமானுஷ்ய அப்படின்லாம் சொல்லுவாங்களே, இட் இஸ் ப்ராப்ளி ஜீனியஸ். லெட்ஸ் ஒன்லி லுக் அட் வாட் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் லைக் யூ அண்ட் மீ கேன் ஆஸ்பயர் ஃபார். கடவுள் கடாட்சம் கிடச்சி நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நம்ம ஆஸ்பயர் பண்ணி நம்ம மனசை வருத்தப்படுத்திக்க வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் பற்றி சில பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த LMES லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள் ப்ரோக்ராமில் ஜோஹோ ஸ்கூல்ஸுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணி தான் நான் வந்திருந்தேன். ஐ வில் லீவ் மை வெப்சைட் லிங்க் ஹியர். அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். I don't want to be promoting Zoho Schools in this YouTube channel. This is completely separate, and that is separate, and I would like to retain it like that. But yes, please visit this website, and if you think you satisfy our criteria for applying, you're welcome to apply. We will be opening for the next set of students by October of this month. Thank you. எனக்கு ஒரு விஷயம் இந்த கேமிஃபிகேஷன் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணதில் மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு தோணுது. ரிவார்ட்ஸ் இருந்தால் போகாது, ரிவார்ட்ஸ் ஹேவ் டு பி வேரியபிள். அது டைஸை த்ரோ பண்ணுற மாதிரி மொபைல் கேம் அடிக்ஷன்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும், கொஞ்சம் கேம்பிளிங் ஆஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்னாங்க. எஸ், நம்ம இந்த ஹேபிட் ஃபார்மேஷன், நீர் ஏஆல், சார்ல்ஸ் டூஹெக் அதெல்லாம் நம்ம பார்த்த போது கூட we would have talked about it. கொஞ்சம் அன்சர்டன்ட்டி இருக்கணும், அப்போ தான் நம்ம ஹியூமன் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு நினைப்போம் அப்படின்னு பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். தேங்க்யூ, குட் பாயிண்ட் ராம் சங்கர். Meanwhile, two interesting things came to my view. First thing is, look at this. A colleague is doing this with my quotidians. He is putting them all together in a visual note-taking tool. I'll zoom in. Look at that. This is one quotidian, it seems. He has connected them all up, and eventually his dream is I tap on one and then it opens up to all the quotidians I have ever spoken about this particular topic. It is a tree traversal, bidirectional linking அப்படின்னு பேர். புல்லடிச்சு போச்சு இதை பார்க்கும்போது, இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு. அப்புறம் நேற்று சாயங்காலம் இப்படி ஒரு மெசேஜ் வந்தது. என் பேர் இது, நான் வந்து ஆன்லைன் ஃப்ரீலான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டா, உங்களுடைய வீடியோஸ் பார்த்தேன், எனக்கு உங்களோட ஒரு விஷயம் பண்ணணும், ஐ வாண்ட் டு ஸ்டே கனெக்டட், ஐ எம் வில்லிங் டு மேனேஜ் யுவர் யூடியூப் சேனல், ஐல் டூ த டைட்டில்ஸ், டிஸ்கிரிப்ஷன் எக்ஸெட்ரா, ஐல் மேக் யூ க்ரோ யுவர் சேனல் மோர், எனக்கு பணம்லாம் தர வேணாம், கனெக்டடாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு இவர் எழுதியிருந்தார். இவரும் ஒரு யூடியூப் சேனல் ஓனர். ஸோ folks, this is too much pressure. I started this as a little hobby. I started this because I genuinely wanted to share all that I was learning with not just my colleagues and friends, but with the wide open world. இவ்வளவு பெரிய எஃபர்ட்லாம் உங்கள் சைட்லேருந்து போட்டு என்ன அநியாயத்துக்கு ப்ரெஷர் பில்டு பண்ணி பிரேக் டவுன் பண்ணாதீங்க. I am an informal amateur trying my own things in a little corner of the world. அப்படியே விடுங்க. So please watch and please engage in conversation, but don't go overboard in things like this. I don't deserve it அப்படின்னு தான் நான் இப்போ நினைக்கிறேன். Thank you.